Hello students, இன்னைக்கு நம்ம electric field due to continuous charge distribution பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும், இது கண்டினியூஸாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பாயிண்ட் சார்ஜ் இருக்கும் போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோம். 1/4 pi epsilon naught summation எடுத்தோம் இல்லைங்களா? I equal to 1 n charge qi by r ip square r ip cap இப்படி பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து பாயிண்ட் சார்ஜுக்கு ஓகேங்களா? இந்த சம்மேஷன் எடுத்தது வந்து பாயிண்ட் சார்ஜஸ் வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது நம்ம சும்மா ஆட் பண்ணாலே நமக்கு வேல்யூ கிடச்சிரும். பட் இங்கே எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் போது கண்டினியூஸாக சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ்டு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த சார்ஜ்டு ஒயரில் என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து கண்டினியூஸாக அதில் வந்துகிட்டே இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் போது நீங்கள் அந்த 1 2 3 நம்ம 3 சார்ஜ் கன்சிடர் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி சம்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த கேஸில் நம்ம மெத்தட் ஆஃப் கேல்குலஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கன்சிடரேஷன் போயிடலாம். நான் ஒரு அன்ஈவன் ஷேப்பில் இருக்க ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் மூணு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது என்ன எடுத்துக்கலாம்னா, இது டெல் Q1, இது டெல் Q2, இது டெல் Q3 இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருந்து பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா? இப்போது இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருந்தால் இட் வில் கோ அவே ஃப்ரம் தி சார்ஜ். ஓகேங்களா? இது நான் என்னென்னு வச்சுக்கிறேன்? E1P வச்சுக்கலாமா? இது E2P வெக்டர், இது E3P வெக்டர். இது திரும்பி இப்படி கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்போ நடுவில் இருக்கிறது என்ன? E2P, இது E3P வெக்டர், இது E1P வெக்டர். ஓகேங்களா? இப்போது நான் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கேன்? சார்ஜ் வந்து Q1 Q2 கன்சிடர் பண்ணாமல் டெல் Q1 டெல் Q2 டெல் Q3 இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு E டோட்டல் என்ன வரும்? அப்போ என்னோட E டோட்டல் என்ன ஆகும்? E1 E2 E3 போட முடியாது இல்லைங்களா? அப்போ என்னோட E டோட்டல் என்ன வரணும்? டெல் E1 வெக்டர் ப்ளஸ் டெல் E2 வெக்டர் ப்ளஸ் டெல் E3 வெக்டர் n. ஓகேங்களா? டெல் n3 வெக்டர் இப்படி போகும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலா எழுதுனா என்ன வரும்? இங்கே நம்ம ஈக்குவல் டு போட முடியாது. நம்ம ஜென்ரலைஸ் ஃபார்முலா ஃபார் திஸ் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம்? சம்மேஷன் போடும் போது அது என்னவாக இருக்கும்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தான் வரும், ஈக்குவல் டு வராது. எப்படி ஈக்குவல் டு? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தான் நம்ம போடலாம். அப்படி போட்டால் நமக்கு என்ன வரும்? இந்த 1/4 pi epsilon naught காமனாக இருக்கும். இந்த காமனாக நான் வெளில வச்சுக்கிட்டேன்னா எனக்கு சம்மேஷன் I equal to 1n by qi, இங்கே என்ன இருக்கும்? டெல் QI நான் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்? டெல் QI by r ip square or ip cap இப்படி வருங்களா? இப்போது இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இப்போ நான் அந்த அப்ராக்சிமேஷனை எடுத்துட்டு அக்யூரேட் வேல்யூ கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? மெத்தட் ஆஃப் கேல்குலஸை இது பண்ண போகிறேன். இந்த சம்மேஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, இந்த டெல் Q2 பதிலாக நான் இன்னும் சின்ன எலிமெண்ட் எடுக்க போகிறேன். அது வந்து DQ. ஓகேங்களா? இந்த டெல் Qலையே டெல் Qக்குள்ளே இருக்க இன்னும் சின்ன சார்ஜ், ரொம்ப 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 ஸ்மால் சார்ஜ், இன்ஃபைனிட்சிமல் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஃபைனிட்சிமல் சார்ஜ், தட் இஸ் DQ. ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி நம்ம எழுதலாம்னா, நம்ம மெத்தட் ஆஃப் கேல்குலஸ் படி E total ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. நான் இங்கே இன்டகிரேஷன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? இன்டகிரேஷன் ஆஃப் del q க்கு பதிலாக என்ன போடலாம்? dqi
பை இங்கே வெறும் dqன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோடய டிஸ்டன்ஸ் என்ன r ஸ்கொயர் r கேப். ஓகேங்களா, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தி total electric field due to the continuous charge distribution. ஓகேங்களா, this is the general formula. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிருச்சுன்னா ஃபோர்ஸ், அந்த சிஸ்டம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்னது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி சார்ஜ். இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல நான் அழிச்சிடுறேன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதை இப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணால் q அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், E வெக்டர் இன்ட்டு சார்ஜ் q. இப்போ ஃபோர்ஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு தி சார்ஜ். ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா இது. நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தி கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை 3 கேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அது எப்படி மாறுதுன்ட்டு ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இல்லைங்களா, சார்ஜ் எலக்ட்ரிக் வயர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்கே வந்து அதே மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ அந்த கேஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சார்ஜ் q டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி அலாங் தி வயர் ஆஃப் லென்த் L. ஓகேங்களா, இங்கே வந்து ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் A, இங்கே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி வால்யூம் V. ஓகேங்களா, இங்கே இந்த வயர் ஆஃப் லென்த் எல்லுன்னும் போது நான் ஒரு வயர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் க்யூன்ற சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதில் லென்த் வந்து எல். இதே மாதிரி நான் இங்கே ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். ஏரியான்னும் போது நமக்கு 2 டைமென்ஷன் வரும், வால்யூம்னும் போது நமக்கு என்ன வரும்னா 3 டைமென்ஷன் வரும். ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஏ வி. ஓகேங்களா, இப்போது இந்த வயருக்குன்னு வரும்போது இங்கே என்ன வரும், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும், சார்ஜ் எப்படி வந்து நமக்கு கால்குலேட் பண்ணலாம்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஃபார் தி வயர். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் வயர் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா ஈக்குவல் டு q, அதாவது சார்ஜ் பெர் யூனிட் லென்த். ஓகேங்களா, லாம்டா ஈக்குவல் டு q பை எல். இதே மாதிரி இங்கே என்ன வச்சுக்கலாம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு பதிலாக இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ என்னோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், q பை ஏ, ஏரியா ஏ. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அதனால ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கனால நம்ம டென்சிட்டி எடுத்துக்கிறோம். இது என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு q பை வி. இப்போ இதுக்கு யூனிட் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே q பை எல்னா என்னது, கூலும் பை எல்லுக்கு என்ன வரும், மீட்டர், கூலும் மீட்டர். இங்கே என்ன வரும், மறுபடியும் கூலும். ஏரியாவுக்கு என்ன யூனிட் வரும், மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி வால்யூம் என்ன, மேலே கூலும் தான் வரும், வால்யூம் என்ன வரும், மீட்டர் க்யூப். ஓகேங்களா, ஸோ யூனிட் வந்து ஒன்றுக்கும் இப்படி மாறும். ஓகேங்களா, இப்போ நான் முன்னே சொன்னேன் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுக்கனால நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு சின்ன போர்ஷனை கன்சிடர் பண்ணுறேன். சொன்ன மாதிரி இன்ஃபினிட் சிம்பிள் சார்ஜ் டிக்யூ, இதோட லென்த்து நான் டிஎல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி மாறும், சிக்மா ஈக்குவல் டு இந்த கியூக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன், டிக்யூ பை டிஎல் இப்படி எழுதிக்கலாங்களா. ஓகே, அதே மாதிரி இங்கே எப்படி எழுதலாம், சிக்மா ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் பியில் ஒரு சின்ன போர்ஷன் நான் கன்சிடர் பண்ணுறேன், இங்கேயும் சின்ன போர்ஷன் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் த பாயிண்ட் பி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபினிட் சிம்பிள் சார்ஜ் டிக்யூ கன்சிடர் பண்ணுறேன். பாயிண்ட் பியில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ எனக்கு ஃபார்முலா எப்படி மாறிடும், dq by dA. அப்போ இங்கே rho equal to dq by dV. இப்போ இந்த இடத்துல இந்த dq இருக்கு இல்லையா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த dqக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே dq என்ன வரும், இந்த dl இங்கே போயிடுச்சுன்னா dqன்றது என்ன வந்துடும், சிக்மா dl இப்படி வந்துடுங்களா.
இங்கே dq என்ன வரும்? சிக்மா dA. அதே மாதிரி dq இங்கே என்ன வரும்? ரோ dv. ஓகேங்களா? இப்போது இந்த dqன்ற வேல்யூக்கு பதிலாக நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்னோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மாறிடும்னா, ஃபார் சார்ஜ் q distributed uniformly along the wire of length L க்கு எப்படி மாறும்னா 1/4 pi epsilon naught. நான் இந்த dqக்கு பதிலாக நான் lambda dl by r square r cap. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே E total 1/4 pi epsilon naught. இங்கே dqக்கு பதிலாக சிக்மா dA by r square r cap. அப்போ இங்கே என்னவாயிரும்? E total 1/4 pi epsilon naught. என்னோட dqக்கு பதிலாக இங்கே ரோ dv by r square r cap. ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாத்துலேருந்தும் இந்த இடத்துல இந்த லேம்டாவை வெளியில் எடுத்துடலாம். இங்கே இந்த சிக்மாவை, இங்கே இந்த ரோ, ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வெளியில் எடுத்துகிட்டு எனக்கு என்ன ஆயிரும்? அப்போது dA by r square r cap. இங்கே ரோ by 4 pi epsilon naught dv by r square r cap. இந்த இடத்துல இங்கே இடம் இல்லாதனால நான் இதை வெளியில் அப்படியே எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துகிட்டா என்ன ஆயிரும்? இந்த லேம்டா எனக்கு இங்கே வந்துடும். அப்போ இன்டகிரேஷனில் என்ன இருக்கும்? dl மட்டும்தான் இருக்கும், இங்கே dA இருக்கும், இங்கே dv இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் இந்த 3 கேசஸ். ஓகே, தேங்க்யூ.